ஹாய் ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ? இன்னைக்கு என்ன வேலை பண்ண போறேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் சமைக்க போறேன், பாத்திரம் விளக்க போறேன். அதை ஃபுல்லா உங்களுக்கு வீடியோ எடுத்து சமைச்சு முடிகிற வரைக்கும் எவ்வளோ நேரம் வீடியோ இருக்கோ அந்த வீடியோ உங்களுக்கு போட போறேன். எப்படி சமைக்கிறேன், என்னென்ன பண்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா போட போறோம். இந்த மைக்கு காதில் வச்சுட்டே தெரிய முடியாது, அதனால இப்படி போட்டுடுறேன். சரியா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒவ்வொன்றா ஒரு 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 பாத்திரமா எடுத்து விளக்கி அதை டெவலப் பண்ணி போடுறேன். ஓகே, சமைக்கிறேன். இப்படி எப்படியெல்லாம் சாப்பாடு பொருள்களை எடுத்துகிட்டு வந்து போடுறேன் வைக்கிறேங்கிறத நீங்கள் லைவேல பார்க்குறீங்க. ஓகே, லைவேங்கிறத விட மறைக்காம ஒளி மறைவே இல்லை. ஓகே, இப்போ நான் பாத்திரத்தை எடுத்து ஒன்றுனா ஊற்ற போகிறேன், அதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே, ஸ்டார்ட். கொஞ்சம் தண்ணி கொட்டி போட்டு அது நானா கொட்டி விட்டேன் காலை வச்சு. தவறு ஏன்னா அதாவது தவறு என் தவறு மட்டும், இது யாருக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேவா? சம்மந்தமே கிடையாது, யாருக்குமே சம்மந்தம் கிடையாது. நான் தான் தண்ணியை கொட்டி விட்டு அந்த தண்ணியை வந்து எடுத்து வைக்காம வச்சுட்டேன். அது சாப்பிட்டுட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, எதுக்காக லைஃபே போடுறேன்னு நினைப்பீங்க. லைஃபே போடுறதுல அது ஒரு விஷயம் இருக்கு. வா, இனிமேல் போட சொல்லப்போனா லைவேல போடுறதுல எனக்கு ஒன்று, இது என் ஒய்ஃப் பார்த்தானா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது என் கூட பேசுவாத ஆரம்பிப்பான். அதுக்காகத்தே வேற என்ன செய்ய, என்ன வேலை செய்யறேன்னு அவளுக்காக புரியணும்ல. அவளுக்காக சப்போஸ் இதை பார்க்குறவங்க என் மனைவிக்கு தெரிஞ்சவங்க, என் திவ்யாவுக்கு தெரிஞ்சவங்களோ, சொந்தக்காரங்களோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸுகளோ, இல்லை யாராவது ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, ஏமா இப்படியெல்லாம் சோறாக்குறேன்னு ஒரு விஷயமெல்லாம் சொல்லலாம்ல. மற்றவங்க சொல்கிறாங்க தெரியல, இனி நானாத்தி சொல்லணும் போலக்கு. என்ன பண்ண, குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு 10 பேர் வரேன், ஆனால் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒருத்தையும் கூட வர மாட்டேன். நானும் பல தடவை யோசிச்சு பார்க்குறேன். பிரிக்கிறதுக்கு வந்தேன் 10 பேர், 20 பேர், 30 பேர், 40 பேர் வந்தேன். ஆனால் சேர்த்து வைக்கிறது வந்தா ஒருத்தையும் கூட ஒருத்தையும் கூட வரல. மைக்கு கூட என் பேச்ச கேட்க மாட்டேது. காசு கொடுத்து வாங்கினேன், அந்த மைக்கு கூட என் பேச்ச கேட்க மாட்டேது. காரணம் என்ன? அது கூட சேர்த்து வைக்க வர மாட்டேது. என்ன செய்வ? நிறைய மாற்ற முடியாது. இப்போ ஒரு பிரிக்கிறோம்னு வச்சுக்கேன், உடனே எத்தனை பேர் வருவாங்க, ஒரு சரக்கை போட்டுட்டு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அதே ஒரு நல்ல விஷயத்த போய் சொல்லி, ஏன்னா கஷ்டப்படுற வைக்கிறியா, அவனுக்கு யாரும் இல்லை, அவங்க அக்கா தம்பிக்கு கூட கூட இல்லை, கொஞ்சம் யோசி, தனியா இருக்கு, தனியா தெரியாத, பிள்ளைகளை வளர்க்க கஷ்டப்படுவேன், அவன் கூட சேர்ந்து கஷ்டப்படாம பிள்ளைய வர, அதெல்லாம் எவனும் சொல்ல மாட்டான். எந்த நாயுமே சொல்லாது, அதுல எவனுமே சொல்லவும் வர மாட்டேன். அதை விட என்ன ஒரு குடும்பம்னா, அவன் குடும்பத்தை பாக்குறானா இல்லையா, அடுத்த பொம்பளை தனியா இருக்குன்னு சொன்னா உடனே பழைய வச்சு போயிடுறேன். அது என்னன்னு எனக்குன்னு தெரியல. அது யாருக்கா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஆமா, இப்படி தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடுவான். இங்கே வேற என்னால கொடுமன். இது ஓரமாக இருக்கட்டும். இது ரெண்டாவது நம்ம கழுவுவோம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, தட்டு எடுத்து அது ஓரமாக வச்சுட்டு, ஓகே, கரண்டி கரண்டி எடுத்து தட்டு இந்த தரையை முதல்ல துடைக்கணும். இல்லைன்னு வச்சியா ஈரமாயிட்டே இருக்கும். அது என்ன 1 மணி நேரம் காயுது. சிமெண்ட் தரேன்றாங்க, 1 மணி நேரம் காயுது. தட்டு போட்டு கவர் விடணுமா, தொடச்சு மாடலாமா? ஓகேவா? இது இதை கிடக்கட்ட. இது நேற்று வச்ச பழைய ரசம், இதை கொஞ்சம் சூடு பண்ணிடுவோம்.
அது சூடாகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம்னா பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து தண்ணியை ஊற்றி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். இன்னைக்கு என்னமோ சொன்னாங்களே அமாவாசை. அமாவாசைக்கு இன்றைக்கி நான் விரதம் இருக்கிறேன். காலையிலேருந்து விரதம் இருக்கல, சட்டையை கூட மாற்றலை. காரணம்னா சாமி புது சட்டை போட்டால் தான் வீட்டுக்கு வருமா, இல்லை அழுக்கு சட்டை போட்டால் வீட்டுக்கு வருமாங்கிறது ஒரு டெஸ்டிங். அதனால் இன்றைக்கி நல்லா அமாவாசை மட்டும் சாமியை கும்பிட்டு உட்காந்துருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு. இப்போ அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, போய் செக்கை எடுத்து அரிசி அளந்து போடுறேன். என்னமோ கருவில் வாங்கிருக்குது, அதனால கொஞ்சம் குறைச்சி விட்டு போயிடுவோம். கொஞ்சம் குறைச்சிட்டோம்னா அது வாட்டுக்கு இருக்கும்ல. இன்னைக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியாத சில விஷயம், முடியாத சில விஷயங்கள், அதாவது தெரியாத விஷயம் என்னன்னா, நம்ம விரதம் முடிக்கிறோம்னா காய்கறி பருப்பு நிறைய அப்பளம் ரசம் பொரியல் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு விரதத்தை முடிக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் அரிசியை வச்சு சோறாக்கி வெறும் சோறா பச்சை சாப்பாடு சாப்பிட்டாலும் சாமி ஏற்றுக்கிறோம். எல்லாரும் சொல்கிற மாதிரி முருங்கைக்காய் கூட்டு முருங்கைக்காய் சேரை காய்கறி எல்லாம் போட்டாட்டே சாமி வந்து வரணும்னா அது சாமி கிடையாது, அது சொந்தக்காரன். சரியா? சொந்தக்காரனுக்கு சாமிக்கு வித்தியாசம் இருக்குது. அது முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும். போய் அரிசியை போட்டு வந்துடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டேன். இப்போ என்னென்ன போட்டிருக்கேன்னா அரிசி தெரியுதா, அரிசி பருப்பு உப்பு இந்த மூணு மட்டும்தான் போட்டாச்சு. தண்ணி குடிச்சிட்டு வந்தது, தண்ணி வந்து குடிச்சிட்டு வரணும். சோபா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ம் 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 இப்போ அடுப்பில் தூக்கி வச்சு அரிசி ஊற்றிடுவோமா, தண்ணியை ஊற்றிடுவோமா, வாய் தண்ணி சுப்பாயிடுச்சு, சாரி தண்ணி சிலிப்பாயிடுச்சு. தண்ணி ஊற்றிடுவோமான்றது போல அரிசி ஊற்றிடுவோமான்னு. ஓகே, இந்த குழம்பு தூக்கி அப்படி வச்சு விட்டுட்டு ஆ சுடுது. ஓகே. ம் ஓகே. ம்
ஓகே ஓகே வச்சாச்சு. இப்ப வந்து என்ன பண்றோம்னா குச்சா முடிச்சு பாட கொஞ்சோண்டு சூப்பர். கொஞ்சோண்டு எண்ணெயை கொஞ்சோண்டு ஊற்றி விட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ம் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி விட்டு பாடா ஒரு வழியா இதை வச்சுட்டு வந்துருவான். பாடா இந்த கண்ணுனாலதான் அது வந்துருக்கு. அதான் நமக்கு எல்லாம் பத்து இல்லை முடியலை. கிஃப்ட் சொல்லுவாங்க இப்படியே இதை ஆக்கி சாப்பிட்றது கடையில் திங்கிறாங்க. அந்த கடையில் திங்கிறதுக்கு கேக்குதா சிஸ்டர் சொன்ன மாதிரி கடையில் போய் திங்கிறதுக்கு அந்த கடைக்கு ஒரு ஆள் அனுப்பி அவனை ஒரு 10 தடவை நான் போய் தேடி அவனை நான் அனுப்பினா அவன் 1 மணி நேரம் கழிச்சு வந்து அந்த 1 மணி நேரம் கழிச்சு அதை போய் சாப்பிட்டோம்னா உரப்பு இருக்கா புளிப்பு இருக்கா என்ன இருக்கு ஏது இருக்கு வீடியோவில் போடுறேன். இந்த கடையில் சாப்பிட்டா நல்லா இருக்கு அந்த கடையில் சாப்பிட்டா நல்லா இருக்கு. ஆனால் அந்த கடையிலலாம் சாப்பிட்லாம், சொத்தை வித்துறணும். சொத்தை வித்துட்டு சாப்பிட்றதா இருந்தால் போய் சாப்பிட்லாம். நேற்றுலாம் ஒருத்தன் ஒருத்தன் வீடியோ போட்டிருந்தேன். இந்த கடையில் சாப்பிடுங்க 1500 தானே. இப்படி ஒரே நாளில் சாப்பிட்டு 1500 கழுவி வந்துட்டா மறுமாசம் என்ன பண்ணுவேன்? 3 நேரம் இப்போ இருக்க சம்பளத்தில் மாதம் 30,000 வரனால 10 நாள் சாப்பிட்லாம். மீதி நாள் என்ன பண்ணுவேன்? 20 நாள் சாப்பிடுவேன். 10 நாள் எப்படி ரோட்டில் பிச்சை எடுக்கிறதா? பேசுறது பூரா ஒரு டிஃப்ரெண்டாகவே பேசுகிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. அவன் ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு 1500 என்ன செய்வ? இப்போ வந்து சோறு வெந்துக்கிட்டு இருக்கு, அது வேகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி கட்டாயம் பார்க்கணும். ஓகே வெயிட். ஆ பாத்தியா ஒரு விஷயத்த மறந்துட்டல. பொருள் எடுத்து வேலையை பார்க்கணும்ல விளக்காம விட்டப்ப பாரா கரண்ட் போச்சுடா. கரண்ட் போய் அடுத்து நம்ம என்ன செய்யறோம்? கரண்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ள விளக்கிடுறேன். காமெடியை பார்த்தியா? கரண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்.
சபா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் வந்துடுச்சு. என் நண்பருக்கு அம்மா. சபாடா வெயில் இப்படித்தான் சோறாக்கணும். எவ்வளோ நேரம் வெயில் பார்ப்போம். இப்ப மணி வந்து கரெக்டாக 4:40. இப்போ மணி சாயங்காலம் ஆக்கிட்டு இருக்கேன். அதுவும் அம்மாவாசை, அதுவும் சாப்பாடு பற்றி ஆக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு சாப்பாடு டெவலப் ஆகுதுன்னு. கொஞ்சம் ரேட் ஆக்கிட்டேன். காரணம்னா கொஞ்சம் மனசு சரியில்லை. இப்போ தான் ஒரு சரியான பாதையில் கரெக்டாக எங்கள் அப்பா அம்மா வேலையில், எங்கள் அப்பாவோட வேலையில் போய்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்னென்ன தேவை, எது எது தேவை, ரைட்டை எந்த வழியில் என்ன எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாதையை அமைச்சிட்டு இருக்கேன். அதனால் உதவி பண்ணாலும் இல்லை, அந்த பொருள்கள் நிறையா வாங்கணும். இந்த பொருள்கள் வாங்குறதுக்கு என் கையில் அமௌண்ட் இல்லை. அதே போல் ஒரு கடை பார்த்து அந்த கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு போதுமான டொனேஷன் கிடைக்கல, பணம் கிடைக்கல, டொனேஷன் அவ்வளவா கிடைக்கல. அதனால் பொறுமையாக போய்கிட்டு இருக்கு, பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு டொனேஷன் பண்ண அவங்க பணத்தை வந்து கொஞ்சம் கூட அனாவசியமாக செலவழிக்கலை. அது முதலீடாக போட்டு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு தான் இருக்கேன். மொபைல், கம்ப்யூட்டர் சரி எல்லாமே பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. சொல்லப்போனால் சில விஷயங்கள் என்னால் ஏற்றுக்கிற முடியாத சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. என்ன செய்யறது? நல்ல விஷயங்களை சொல்லணும்னா கூட நம்ம மைக்கு பிடிச்சி கத்துனாத்தையும் கேட்குது. டொனேஷன் அந்த மாதிரி கிடைக்கல எனக்கு. நான் எதிர்பார்த்த அளவுக்கு டொனேஷன் கிடைக்கல. அதே போல் மனிதாபிமானத்தோட யாருமே அனுப்பலை. அது முக்கால்வாசி எனக்கு மெசேஜ் அனுப்புனது பூரா ஏதோ ஒரு காமெடியாகவே அனுப்பிட்டாங்க. ஏன்னா மற்றவங்க வீடியோ பிடிச்சி மற்றவங்க எடுத்து போட்டதுக்கும் நானாக எடுத்து போடுறதுக்கும் அவங்களுக்கு டவுட்டாக வருது. ஏன்னா முதல்ல போட்ட வீடியோகளுக்கு இப்போ இருக்க போட்ட வீடியோகளுக்கும் நான் முதல்ல ஒரு என் மனைவியோட போட்டாவும் என் போட்டாவும் ஒரு ஸ்டேட்டஸ் போடும்போது ஊரா ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருந்தாங்க. அது இப்போ நானாக வர்றேன், நேரடியாக வர்றதுனால ஃபாலோவர்ஸும் சரி, சப்ஸ்கிரைப்பும் சரி, ஏதோ ஒரு டிஃப்ரெண்டாக பார்க்குறாங்க பார்வையாளர் கூட. ஆனால் அதை பார்த்தா ஒரு விஷயம் தெரியுது. லேடிஸ் நான் மட்டும்தான் முதல்ல உள்ள வரேன். அதில் 40-100 பேருக்கு மேலே இல்லை, கோடிக்கணக்கில் இருக்கேன். ஆனால் இதே அக்கறையை அவையவே வீட்டில் அவையவே ஒய்ஃப் கூட காட்டினேன்னா வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எங்கேயுமே தப்பு நடக்குது. அது சில பேருக்கு புரியலை. புரியும். சோறு திங்கிறவனாவோ இல்லை தாய் தகப்பனும் பிறந்தவனாவோ இருந்தால் கட்டாயம் அவனுக்கும் புரியும். மற்ற பொம்பளையில ஃபேஸ்புக்கில் தேடுறதுக்கு, மற்ற ஃபேஸ்புக்கில் மற்ற பொம்பளை பார்க்கறதுக்கு எங்கே இருந்தாலும் சரி நம்ம குடும்பத்தை பார்த்தா போதும்னு நினைக்கிறவன் நிச்சயம் 100
நூற்றுல ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாறுவேன். இந்த வீடியோ பார்த்து மாறினவே மாறட்டும். எல்லாருக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. அதே போல் ஃபாலோ பண்ணுங்க. திஸ் பேஜ் திஸ் ஃபாலோவிங்ஸ் ப்ளீஸ். ஸோ ஒரு சாப்பாடு ஆக்குறது எவ்வளோ ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் இப்படித்தான். பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. சொன்னேன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். வெயிட் பண்ணுவோம். அதுக்காக வெயிட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோறு வந்துருச்சான்னு கொஞ்சம் பார்த்துருவான். சோறு கொதிக்குது. ஒரு கிண்டு கிண்டி விட்டோம்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுருவோம். கொஞ்சம் தண்ணி பத்தாதுன்னு நினைக்கிறேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சோம்னா நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரியே இருக்கு. ஓகே, உதவி செய்யக்கூட ஆள் இல்லை. இப்படி தான் பண்ணணும், வேற வழி இல்லை. நம்ம இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும். ஏப்பா சாமியா, முடிஞ்ச அளவுக்கு என்னோட திவ்யாவோட சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, ஏன்னா உங்களுக்கு உங்களை யாரும் எல்லாரையும் எனக்கு தெரியாது. பட் என்னைய வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அவளையும் தெரியும். தெரிஞ்சவங்க தயவு செய்து கொஞ்சமாவது சேர்த்து வைக்க ட்ரை பண்ண, பிரிச்சு வைக்க ட்ரை பண்ணாங்க. சரியா? ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் இருக்கு. இனிமேல் உங்களுக்கு நிறைய வீடியோ போடுவேன். மொபைல் சர்வீஸ் பண்ணுறது, மற்ற சின்ன சின்ன எல்லாம் நான் வேலை பண்ணுறணும். அதை கூட இனிமேல் வீடியோ போடுவேன். அதே போல் ஒரு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேலை செய்யறேனோ அதை பூரா உங்களுக்கு ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பேன். நாளைக்கு ஒரு முக்கியமான வீடியோ போடலாம். பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குன்னு. சோறு வேணும். ஒரு குட்டி பிரேக் போட்டு கட் பண்ணி ஆன் பண்ணுவோம். ஓகே, வெயிட். நிமிஷத்துக்கு சோறு எடுத்துட்டு பார்ப்போம். ஓகேவா? தூரம் போறேன். கரெக்டா 20 நிமிஷத்துல இப்ப வந்து 5 5:20 ஆகுது. சாப்பாடு ஆக்குறதுக்கு எனக்கு கரெக்டா 5:15 ஆகுது. கரெக்டா, சாரி, 5:15 ஆகுது. 5:15 சாப்பாடு முக்கால் வைத்துட்டு ஒரு பாயிண்ட் குறைச்சி வச்சுருக்கேன். சரியா? குறைச்சி வச்சா பிறகு இன்னொரு கரெக்டா 10 நிமிஷம் வேகணும்.
ஓகே, இந்த 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் பார்க்கலாம். இந்த 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா தான் சோறு வெந்துச்சா வேகலையான்னு தெரியும். ஓகே, அடுத்து எப்போ கிட்ட வருதுன்னா 10 நிமிஷம் கழிச்சு கிண்டுறோம். வெயிட் பண்ணுங்க, டைம் ஆகட்டும். ஒரு டயத்தை பார்த்துட்டே இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆச்சு. சரியா, இப்போ சோறு எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போமா? நீங்கள் பார்ப்போம். ஆனால் டைம் ஆயிடுச்சு. துணியா ஃப்ரெண்ட்ஸ், சோறு வெந்துருச்சு. சோறு வெந்துருச்சு, அமைச்சியாச்சு. சரியா, இப்படித்தான் நான் பருப்பு. இப்போ நான் சோறு வெந்துருச்சு. அதே போல் நான் ஆக்கின சாப்பாடு பெரிய விஷயமெல்லாம் இல்லை. அரிசி, பருப்பு, உப்பு, தண்ணி, எண்ணெய், இந்த 5 பொருள் தான் போட்டிருக்கேன். விரதத்தில் இருக்கிறவங்க ஊரா இன்னைக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறேன். விரதத்தில் இருக்கிறவங்க ஊரா நம்ம பெரிய லெவலில் பண்ணணும், பெரிய லெவலில் என்னென்னு நினைக்கக்கூடாது. சரியா, அன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதைத்தான் சாப்பிடணும். அதே போல் அன்னைக்கு விரதத்துக்கு சாமிக்கு சாப்பாடு வைக்கிறது அதைத்தான் வைக்கணும். நம்ம பந்தா பண்ணுறதோ இல்லை இப்படித்தான் பண்ணணும், அதாவது ரொம்ப கிரேண்டா வாயில் உலரல, அதாவது ரொம்ப டெவலப்பாக பண்ணணும், அதாவது இது வைக்கணும், சாப்பாடு வெள்ளை சாப்பாடு ஆக்கணும், சாம்பார் வைக்கணும், ரசம் வைக்கணும், பாயாசம் வைக்கணும், அப்பளம் வைக்கணும், இத்தனையும் நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ராணியும் கிடையாது. சரியா, நான் ஓப்பனாக சொல்ல போனால் நம்ம வீட்டில் என்ன இருக்குங்கிறது கடவுளுக்கு தெரியும், சொந்தக்காரனுக்கு தெரியாது, பந்தக்காரனுக்கு தெரியாது, எதிரிக்கு கூட தெரியாது. ஆனால் நம்ம வீட்டில் என்ன இருக்குங்கிறது சாமிக்கு தெரியும். ஏழ்மையாக சாமியை கும்பிட்டு நம்ம என்ன நிலைமையோ அதை சாமிக்கு புரிய வைங்க. சாமிகிட்ட போய் பொய் பேசக்கூடாது, அது முக்கியமான விஷயம். சாமிகிட்ட போய் பொய் பேசுறது, பித்தலாட்டம் பண்ணுறது, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் சொல்லலாம், நம்பிடுவேன். ஏற்ற வீட்டுக்காரங்கிட்ட போய் சொல்லலாம், நம்பிடுவேன். நம்ம நம்பினவங்கள்ட்ட கூட போய் சொல்லலாம், நம்பிடுவேன். ஆனால் சாமிகிட்ட எப்படி போய் சொல்லுவேன்? சொல்ல முடியாது. ஸோ உண்மையாக இருந்து போலாங்க, அந்த சாமிக்கு தெரியும் இது இருக்கிறவனா இல்லவனா இல்லாதவனா. இதுக்கு காரணங்கிறத நாளைக்கு ஒரு குட்டி கதையாக ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். சரியா, இப்போ அவங்க கூட பேசிட்டு சாப்பாடு ஆக்கிறத பற்றி சொல்லிட்டேன். இனி எனக்கு வேலை இருக்குது. அந்த என்னன்னா, இனிமேல் போய் நான் விளக்கு ஏற்றணும், விளக்கு ஏற்றிட்டு சாமியை கும்பிடணும், சாமிக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும், அதுக்கடுத்து நான் விரதத்தை முடிக்கணும். விரதத்தை முடிக்கிறது மற்றதெல்லாம் நான் வீடியோ போட முடியாது. சரியா, எனவே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அதே போல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணிடுங்க. சரியா, நாளைக்கு ஒரு முக்கியமான குட்டி கதையோட எங்கள் வீட்டில் நடந்த கதையவே உங்களுக்கு சொல்லி சரி பண்ணி உங்களுக்கு பண்ணித்தரேன். சரியா, ஆன்மீக தகவலையும் சேர்த்து நான் உங்களுக்கு நாளைக்கு ஊட்டுறேன், வாங்கிக்கோங்க. சரி, உங்களால் முடிஞ்ச உதவிகளோ எனக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, என் கடைக்கு ஏதாவது உதவி பண்ணணும், என் தொழிலை டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பர் 8831483883. தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். இந்த உதவிகளை எந்த உதவியுமே நான் இப்போ உதவிக்கு ₹1 கூட நான் வேஸ்ட்டாக செலவழிக்கவும் இல்லை, வேஸ்ட்டாக பண்ணவும் இல்லை. இது வரைக்கும் உதவி பண்ண அத்தனை பேருக்குமே என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.